அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய அனைவருக்கும் தேவையான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான, ரொம்பவும் தகுந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஓதன எல்லோருக்குமே கை கொடுத்த ஒரு அமல். இது பலரும் ஓதி அனுபவபூர்வமான பட்ட ஒரு அமல். அந்த சம்பவங்களையும் அந்த உண்மை செய்திகளையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். நம்பி நீங்கள் ஓதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா, அவங்க என்ன பலன் கண்டாங்க, இப்போ அதுக்கப்புறம் இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன பலன் கண்டாங்க, அது என் குடும்பத்தில் ஓதுனவங்க என்ன பலன் கண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அமல். இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஓதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்பவங்கள் நடந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்களை பற்றியும் எனக்கு அதை ஓதி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு சொன்னவங்க இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, இது பவர்ஃபுல்லான அமலு, அவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததா சொன்னாங்க. இதை நான் என்னுடைய பிள்ளைக்காக ஓதுனேன், திருமணத்துக்காக ஓதுனேன், ஒழுங்காக கரெக்டாக இல்லைங்கிறனால நான் அதை ஒரு தடங்களாகவே போயிட்டு இருந்துச்சு, வேணும் வேணாம் இந்த மாதிரியே ஓடிட்டு இருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் ஓதுன கொஞ்ச நாள்லேயே நல்ல வித செய்தியை எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அதை ஓதி பார்த்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எதுக்காக ஓதுனாங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக. வேலை இல்லாமல் கேன்சர் ரிஜெக்ட் ஆகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கரெக்டான வேலை அமையவே இல்லை. 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அமல் தெரிஞ்சு அந்த அமல் அவங்க ஓதுனாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த இடத்துல அவங்களுக்கு வேலை வேணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்டான வேலையும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது நிறைய பேர் இதை எந்த மாதிரி காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு திருமண ரீதியாக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள், ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள், தேவைகள் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும் சரி, பவர்ஃபுல்லான இது 100% கேரண்டியான ஒரு அமல். இது ஓதுறதுக்கு நமக்கு சில விதிமுறைகளும் இருக்குது. அதையும் நம்ம கடைபிடித்து நம்ம இதை ஓதணும். இது மொத்தம் நம்ம 12 நாள் நம்ம ஓதணும். 12 நாளும் எப்போ ஓதணும் அப்படின்னா, இஷா தொழுகைக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஓதணும். இஷா தொழுதுட்டு அதே முசல்லாலேயே யார்கிட்டேயுமே நம்ம பேசக்கூடாது. ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஆனால் நிறைய தடங்கள் நமக்கு ஏற்படும். அதை ஓதன ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க, எனக்கு ஓதும் பொழுதெல்லாம் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு, ஆனால் நான் ஓதி முடிக்கிறதே முடிப்பனாங்கிற மாதிரி எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, கடைசியில் நல்ல விதமாக ஓதி முடித்தேன். நிறைய தடங்கள் ஏற்படுமா, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய விதங்களில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்திரிக்கக்கூடாது, யார்கிட்டயும் பேசவும் கூடாது. இஷா தொழுதுட்டு நீங்கள் ஓதணும். அது நீங்கள் கரெக்டான டைமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை இருக்கிறவங்க பிள்ளைய தூங்க வச்சுட்டு நீங்கள் இஷா தொழுது அப்படியே ஓதுங்க. கரெக்டாக உங்களுக்கு இப்போ பாவம் சொல்கிறாங்க, பாவம் சொன்னதோட இஷா தொழுதுட்டு எனக்கு டைம் இருக்குது அப்படியே நான் ஓதிட்டேன்னு நினச்சாலும் சரி. இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இஷா தொழுகிறேன். ஆனால் நீங்கள் இஷா தொழுவும் போது தான் இதை செய்யணும். இஷா தொழுத கையோடு செய்யணுங்கிறனால கரெக்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஷா தொழுகையை எந்த டயத்தில் தொழுதா கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் தொழுது ஃபாலோ பண்ணி ஓதுங்க. அதேமாரி நீங்கள் ஓதை முடிக்கிற அந்த 12 நாளும் எந்த வீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த வீட்டில் தான் நீங்கள் முடிக்கணும். நடுவில் எந்த இடத்துக்கும் நீங்கள் இடம் மாதிரி ஓதக்கூடாது, வேறு வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ஓதக்கூடாது. அதனால் 12 நாள் எங்கே இருப்பீங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைம்லேயும் இந்த அமல் செய்யக்கூடாது. அதனால் பீரியட்ஸ் டயத்தை பார்த்து கணக்கு எடுத்து அதுக்கப்புறம் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. எந்திரிக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த வீட்டுக்கும் மாறக்கூடாது. அந்த 12 நாள் அந்த ஓதுற டைம் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. மற்ற நேரம் நீங்கள் வெளியே போகிறீங்கிறது ஓகே, ஆனால் அந்த ஓதுற நேரம் நீங்கள் அங்கே இருக்கணும். இஷா முசல்லால அப்படியே தான் இஷா தொழுதுட்டு அப்படியே முசல்லால உட்காந்து நீங்கள் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. 12 நாளும் உங்களுக்கு நீங்கள் ஓதி முடியுங்க. அது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு கண் கூட உங்களால் உணர்ற வகையில் இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்காக தேவைப்படுது, அதுக்காக நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இந்த ஒரு 12 நாளை ஒதுக்கி நீங்கள் செய்யுங்க. மீதம் இருக்கிற நாளுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியான அமலாக இருக்கும், பவர்ஃபுல்லான அமல். நிறைய பேர் சொல்கிறாங்க,
சின்ன சின்ன தேவைகளுக்காகவும் சில பேர் ஓதியிருக்காங்க, பெரிய பெரிய காரியத்துக்காகவும் ஓதியிருக்காங்க. நிறைய சொல்றாங்க, இது எனக்கு சூப்பரான அமல், இது எனக்கு கை கொடுத்த அமல். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி, ஒருத்தவங்க இதை ஓதுனவங்க. அந்த பிரச்சனை சரியாயி என் கணவர் என்கிட்ட நல்ல முறையில நடந்துக்கணும், எங்களுக்குள்ள சண்டையாவே தான் வாழ்க்கை போகுது அப்படின்னு இதை ஓதியிருக்காங்க. அதோட அதுக்கப்புறம் நல்ல விதமா அந்த சண்டைகள் தீர்ந்து சமாதானமா ஆகி நல்ல பாசத்தோட அவரோட கணவர் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அந்த 12 நாள் முடியும் பொழுதே அவங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. அதனால இன்ஷா அல்லா எந்த மாதிரி நோக்கம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ரொம்ப நாளா தேடுறேன் கிடைக்கல, இல்ல நல்ல திருமணம் நடக்கணும், கை நிறைய நான் ஆசைப்பட்ட மாதிரியான வேலை எனக்கு கிடைக்கும், நான் வேலையில தான் இருக்கேன் ஆனா எனக்கு ஆசைப்பட்ட வேலை இல்லை அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதுக்காக ஊதுங்க. கை நிறைய வருமானம் வேணும், எனக்குன்னு சொந்தமா வீடு வேணும், நல்ல விதமா வாழணும், குழந்தை வேணும், இந்த மாதிரி எந்த மாதிரியான நோக்கம் இருந்தாலும் சரி அந்த நோக்கத்துக்காக இதை ஓதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நம்ம என்ன ஓத போறோம் அப்படின்னு இப்ப நம்ம எப்படி ஓதணும், எந்த நேரத்துல ஓதணும்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன ஓதணும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்ட ஒரு வார்த்தை. ஆரம்பத்துல யா பதியு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுதான் இது ஸ்டார்ட் ஆகுது. அது அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பேர். யா பதியு அப்படிங்கும்பொழுது புதுமையாக படைப்பவன் அப்படின்னு அர்த்தம் வரும். அல்லாஹ்வால மட்டும்தான் அற்புதங்களை நிகழ்த்த முடியும். அல்லாஹ்வால மட்டும்தான் ஒவ்வொன்றையும் அழகாகவும் அதற்கு ஏற்ற மாதிரியும் தத்ரூபமா அல்லாஹ் தாலாவால மட்டும்தான் அது செஞ்சு கொடுக்க முடியும். அந்த வார்த்தையை கொண்ட ஒரு வார்த்தை தான் இது. இதை நீங்க எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். இப்ப அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யா பதிஉ அல் அஸாஇபி பில் கைரி யா பதிஉ. யா பதிஉ அல் அஸாஇபி பில் கைரி யா பதிஉ. யா பதிஉ அல் அஸாஇபி பில் கைரி யா பதிஉ. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புதுமையாக படைப்பவன், அற்புதமானவன், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவன், உன்னுடைய கருணையால நான் உதவி தேடுறேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். உன்னால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும், அற்புதங்கள் அதிசயங்களை உன்னால மட்டும்தான் எல்லாரும் நிகழ்த்த முடியும், உன்னுடைய கருணையை கொண்டு எனக்கு உதவி செய், உன்கிட்ட நான் உதவி தேடுறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. நீங்க எந்த ஒரு காரியமோ அந்த காரியத்தை மனசுல நியத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசாம 1200 முறை ஓதுங்க. நமக்கு ஃப்ரீயா இருக்கும், தாராளமா இதை நம்மளால ஓத முடியும். ஒரு மணி நேரம் நீங்க டைம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடியும். ஆனா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எந்திரிக்க கூடாது. இஷா தொழுதோட தான் இதை செய்யணும். அதனால இஷா தொழுகையை நீங்க ஏத்த மாதிரி அதுக்காக தொழுதுக்கோங்க. எந்த இடத்த விட்டும் வரக்கூடாது. 12 நாள்ல உங்களுக்கு நிறைய தடைகளும் வரலாம். ஓத முடியாத அளவுக்கு உங்களை எந்திரிக்க வைக்கிற சூழ்நிலை, அந்த மாதிரி ஓத முடியாத அளவுக்கு நடக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாம் தாண்டி அல்லாஹ்விடத்துல உதவி தேடி இந்த அமலை செஞ்சு பாருங்க. வர்த்தான அமல் இது, ரொம்ப ரொம்ப வர்த்தானது. இதை நீங்க எந்த ஒரு அமலுக்கு, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஓதிங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கைக்காக நிறைய அமல்கள் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு அமல் கையில எடுத்து செஞ்சு பாருங்க. ஒரு 12 நாள் சேலஞ்சா எடுத்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். பலரும் ஓதுன ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் காட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தேவைக்காக தான், ஒரே தேவைக்காக யாரும் ஓதல. ஒருத்தவங்க தொழிலுக்காக ஓதுறாங்க, ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக ஓதுறாங்க, குடும்ப வாழ்க்கைக்காக ஓதுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான தேவைக்கு தான் ஓதுறாங்க. ஆனா எல்லாருக்குமே பலன் கொடுத்த ஒரு அமல் இது. இது என்ன மாதிரி ஹலாலான ஹாஜத்துக்காக வேணாலும் நீங்க இதை ஓதலாம். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட இந்த அமலை செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, சிரமப்பட்டுட்டு, ஒவ்வொரு தேவைக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல். இதை ஓதி அவங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கான நற்கூலியா அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.